ஸோ வணக்கம் கேமர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட்ல இருக்கோம். ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு எல்லாம் தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. எஸ், இதுதான் மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் பார்ட் 3. பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 2ல வந்து வில்லேஜஸ்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்திருப்போம். அந்த டிராவல் பண்ணதே நம்ம ஒரு எபிசோட் எடுத்து போட்டோம். அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே வந்து வீடு கட்டுறதுலாம் இன்னொரு எபிசோடாக போடலாம், ஏன்னா வீடியோ ஒரு லென்த் ஆயிடுச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலான்னு அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வேற கண்டென்ட் வீடியோஸ்லாம் போச்சு. சரி, இப்போ இது ஏன் விட்டுனோம், எபிசோட் 3 இந்த கேப்லேயே போட்டுடலான்னு கேம் பிளே போட்டு நைட்டு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. பொண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ காத்தால 5 மணி ஆகுது. நிறைய ஜாம்பிஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஒரு வீடு கட்டுவோம். வீடு கட்டிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வச்சுட்டு அப்புறம் வந்து என்னது கோட் ஃபார்ம் அது பண்ண போகிறோம். கோட் ஃபார்ம் கிடையாது, கவ் ஃபார்ம். அது பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே இன் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்னிங்கை எப்படியாவது வந்து இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணணும். போய் சொல்லி வாய முடிக்கல, அதுக்குள்ளே வந்து க்ரீப்பர் வந்து வெடிக்கிறான். ஓகே, ஃபஸ்ட் வந்து போடு சாவு எல்லாரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டு போயிட்டு கண்டுபிடிப்போம். எப்படியும் அவனா வில்லேஜஸ் அவனை தூங்கி நினைப்பான். அவனை ஏப்பிட்டு நம்ம போய் பத்துருவான். தம்பி சாரிப்பா, நீ தூங்க நல்லா மார்னிங் ஆகுது, நான் தூங்கினா தான் மார்னிங் ஆகும், கொஞ்சம் எழுந்துக்கோ. நான் அப்படி பார்க்குறான். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நைட்டு தங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வுட்ஸை கலெக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல சுற்றி மரமே கிடையாதுங்க. மரக்கட்டை வேணும்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு வந்து சோறு ரொம்ப சோறு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். வுட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல ஏதோ ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. நாங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வீடு கட்டலாம், கரெக்டாக இருக்கும். எபிசோட் 3ல வந்து இங்கேயே வீடு கட்டலான்னு காமிச்சிருப்பேன். ஆனால் அது எந்த இடம் தான் தெரில, அதுதான் மறந்துட்டேன். அப்பப்போ மெமரி லாஸ் ஆகிடுதுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம். ஆனால் இது எங்கேயோ தான் இருக்குது அந்த இடம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த இடம் இல்லைங்க. அந்த இடத்து பின்னாடி எந்த ஒரு கேவுமே இருக்காது. அந்த இடம் கிளீனாக நீட்டாக இருக்கும், ஆனால் எங்கேயுமே இல்லையாடா. ஓகே, அந்த இடத்த ஃபர்கட் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு இடத்த உருவாக்கிடுவோம். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இங்கேயே உருவாக்கிடுவோம். ஏன்னா வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் வில்லேஜஸ் விட்டு தள்ளி தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜஸ் இருக்கிற இடத்துல கரெக்டாக கட்டினோன்னா ஜாம்பிஸ் வரும். ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி கரெக்டாக கட்டியிருக்கோம். பக்கத்துலேயே கேவ் இருக்குது, நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு எல்லா வுட்டையும் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி மொத்தமாகவே நம்மக்கிட்ட நிறைய வுட்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம பெட்டு போட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையிலேருந்து நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 சிக்கன் இங்கே சுற்றிட்டு இருக்குங்க. காலையில் ஆனவொடனே இது 2த்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, மார்னிங் ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் டு அட்டாக்கிங் த சிக்கன். என்னடா ஜோடியாக சுற்றுறீங்களோ, இருங்கடா பிரிக்கிறவங்கள. சாவு அவங்க தம்பி, மன்னிச்சிரு, சாவுடா. ஓகே, நல்லபடியாக சிக்கனை போட்டு தள்ளியாச்சு. ஓ, ஒருத்தர் இருக்கான். தம்பி செத்து போ. வேற எவனா இருக்கீங்களாடா? வாங்கடா, ரொம்ப பசிக்குதுடா. பார்ட் 4க்குலாம் இன்னும் இப்பயே ஃபுட்டு கலெக்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஓகேங்க, நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இங்கேருந்து ஸ்லைஸாக பர்ஃபெக்டாக வீடு கட்டி ஒரு பிளாக் கூட, ஐயோ இப்போதான் சொன்னேன், ஒரு பிளாக் கூட தப்பாக போகாமல் கரெக்டாக ப்ரோ பிளேயர் மாரி வீடு கட்டுவோம். நாங்களாம் எப்படி சொல்கிறது, மைண்ட் கிராஃப்டில் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அதாவது வந்து சில பேர் நல்லா பில்டராக இருப்பாங்க, சில பேர் பிவிபி நல்லா பண்ணுவாங்க, சில பேர் வந்து டிசைன்ஸ்லாம் நல்லா போடுவாங்க இந்த பில்டிங்ஸ்க்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பில்டர். நான் வீடு நல்லா கட்டுவேன், பேஸில் கூட நல்லா கட்டுவேன். என்னோட சர்வர்லாம் நான் நல்லா பேஸ் கட்டி வச்சிருக்கேன். சர்வர் சொன்னதான் ஞாபகம் வருது நண்பர்களே, நம்மளுக்குன்னு சர்வர் இருக்கு. ஸோ அந்த சர்வரோட அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சர்வரில் சேர்த்துக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா நீங்கள் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ நம்ம டிஸ்கார்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கார்டோட லிங்க் நம்ம சேனல் பயோலேயே இருக்குது, மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வர்லையும் எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான், நீங்கள் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம் நம்ம சர்வரில். ஸோ நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடு வந்து எந்த அளவுக்கு ஸ்டைலாக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டைலாக கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் கட்ட பத்துமான்னு தெரியல, ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் கட்டை பத்தலைன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குங்க கட்டை எடுக்கிறதுக்கு. எங்கேயுமே மரம் இல்லை. ஃபர்ஸ்ட் போயிட்டு சுற்றி மரத்தை நடணும் இங்கே போயிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு பார்ட் 4ல நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கல் நிறைய இல்லை. ஸோ அதனால பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ரீசப்ளேமெண்ட் செட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம எப்பப்பெல்லாம் கீழே போகிறோமோ, அதாவது பள்ளத்தில் இல்லை கேவெல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் செத்து போயிடுவோம். எப்படின்னா வந்து செத்து போயிடுவோம். ஸோ அதுக்காக ரீசெட், அதாவது சப்ளை பாயிண்ட் செட் பண்ணிட்டு போயிடலாம். இதுவே ஒரு பேஸை உருவாக்கிடலாம் போலியே. ஓகேங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கல்லை எடுத்தாச்சு. ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு அயனுமே நம்மளுக்கு கிடைக்கல. அது நம்மளோட பேட் லக்கு. பேட் லக் இல்லை, நான் உள்ளே போல மேலேயே வந்து கல் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எய்மே வீடு கட்டுறது தான். வீடு கட்டிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு கவ் ஃபார்ம் வைக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அயன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து இந்த இதுவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக உட் போட்டுருவோம். உட் இல்லை, கல் போடுவோம். கல் நல்லா இருக்கும் ஸ்டைலாக பார்க்க. நான் இப்போ தான் சொல்ல நல்லா பில்ட் பண்ணுவேன்னு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டைலாக பில்ட் பண்ணுவோம். நாங்களாம் ப்ரொஃபஷனல்ப்பா. ஓகே, கிட்ட கிட்ட மொத்த ஸ்டோனும் நம்ம கீழே போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணியாச்சு. ஐயோ, அந்த நெருப்பு கீழே எப்படி வைக்கிறது? கட்டுதா? ஓகே, வச்சாச்சு. ஓகே, இந்த பெட்டு கீழே வச்சுட்டு சைடில் கொஞ்சம் 4 கல் போட்டால் முடிஞ்சு போயிடும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே மேலே எதை வச்சு கவர் பண்ணலாம்? ஓகேங்க, மேலே வந்து வுட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடிக்கடிக்கு நம்ம போயிட்டு கீழே போயிட்டு மைனிங் பண்ண முடியாது. ஸோ அதனால வுட் வச்சு மொத்தத்தையும் கவர் பண்ணிடலாம். போடுறா கதுவை, இந்த பக்கம் ஒரு கதவு. ஓகே காய்ஸ், நம்ம ஃபுல்லாக வீடு கட்டி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம். அது எங்கே பண்ணுறதுன்னு யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு வீடு பக்கத்துலேயே பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜாம்பிஸ்லாம் வந்து நம்மள இது பண்ணாது. ஸோ நம்ம வந்து இங்கே கட்டிடுவோமா? ஓகேங்க, இங்கே நல்லா இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இங்கே இடத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் போட்டுற வேண்டியதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிப்போம். ஓகே ஓகே காய்ஸ், நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சர்வரில் எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். நம்ம சர்வர் பற்றி டெய்லியுமே என்னோட சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ போடுவேன். அதாவது வந்து நீங்கள் எதனா ஒரு ஹோம் பில்ட் பண்ணீங்கன்னா அதை பற்றி அதை ஷோ பண்ணி உங்களை காமிச்சு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதுமாரி நிறைய நிறைய ஃபண்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் நடக்கும். சாரி, நம்ம சர்வரில் நீங்கள் என்னோட சேனல் கிளிக் பண்ணி பார்த்தாவே தெரியும். என்னோட சேனல் ஷார்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம சர்வர் பற்றி தான் போட்டிருப்பேன். அதுமாரி எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ்லாம் நம்ம சர்வரில் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்ட நம்ம பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட அளவுக்கு அதிகமாகவே சீட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக போடுவோம். இட்ஸ் டைம் டு இன்சர்ட் த சீட். முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பாதி வந்து இந்த, அதாவது அதான் இந்த பயிர் சீடை போட்டுட்டு மிச்செல்லாம் வந்து எங்கிட்ட இது இருக்கு. அது என்னடா, இது கேரட் சீடு இருக்கு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் கேரட் சீட் போடலான்னு இருக்கேன். கேரட் சீட் வந்து எங்கிட்ட இருக்கு. ஓகே, 41 சீடு இருக்கு. ஓகே, நம்மகிட்ட எக்கச்சக்கமாக சீடு இருக்கு. நம்ம பார்ட் 4ல ஒன்றும் நம்ம அக்ரிகல்ச்சர் பெருசாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரட் சீடு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நட்டிக்கும் போது அந்த பயிர் சீடு பாருங்களேன், கொஞ்சம் வந்து இதுவாக தெரியும். ஆனால் கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த நேச்சுரல் ஃபீல் வரும், அந்த நட்டி வைக்கிறது ஃபீல். ஸோ வந்து நல்லா இருக்குங்க அது பார்க்க. ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சா? ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக நட்டாச்சு. இப்போ வந்து சுற்றி காம்பவுண்ட் பண்ண போகிறோம். காம்பவுண்ட்னா அந்த கட்டை வச்சு அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நிறைய மரக்கட்டு தேவைப்படுது. ஆனால் நம்மக்கிட்ட மொத்தமாகவே 26 அந்த டார்க் வுட் தான் இருக்குது. ஸோ ஓகே, நமக்கு 27 மரக்கட்டு அந்த இது பண்ணுறதே போதும்னு நினைக்கிறேன். போதுமா? கரெக்டாக ஆகிடுமா? பார்ப்போமே. ஓகே, சுற்றி முட்டி போட்டாச்சு. இந்த பக்கம் அதுக்குள்ளே இருட்டுச்சுங்க. ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு. ஒரு வீடு கட்டி ஒரு அக்ரிகல்ச்சர் தான் பண்ணோம், அதுக்குள்ளே இருட்டாச்சு. ஓகே, ஃபுல்லா கட் ஆயிடுச்சுங்க. நம்ம மேக்ஸ் போட்டா எப்பவுமே தப்பாகுதுங்க. நாங்கெல்லாம் மேக்ஸுக்கு 100க்கு 100, 100க்கு 200ன்னே சொல்லுவோம். எங்களுக்கு தோன்றது சொல்லி விடுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு தூங்கிடுவோம். ஏன்னா ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். ஏய், யாரா அவன்? தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க எவனும் இருந்தாங்க. அவன் குட்டி சாத்தான் எங்க ஓட்டான் தெரியலையே. குட்டி வில்லேஜஸ் தானே அவன். தோர்க்கான் பாருங்க, வெளியே இருக்கான். வரான். எங்கடா இருக்க? டேய் தம்பி, உனக்கு ஒரு வேற இடமே கிடைக்கலையாடா? உன்னை எய்ப்பலாமா? வேணாங்க, நம்ம வீடு பெருசாக தானே இருக்கே. ஒரு பெட்டு கொடுப்போம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஊல் இருக்கு. ஸோ ஒயிட் ஊல் வச்சு நம்ம இன்னொரு பெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை தங்க விடுவோம். நாளைக்கு அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே காய்ஸ், குட் நைட். டுமாரோ பார்க்கலாம். இப்போ ஒரே செகண்ட்ல மார்னிங் ஆகிடும். ஓகே, குட் மார்னிங். டுமாரோ பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, என்னது
அப்பப்போ மறந்து போயிடுது. கவ் ஃபார்ம் பண்ண போகிறோம். கவ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இது வேணும், அந்த காம்பவுண்ட் மாதிரி கட்டுறது. ஸோ அது வந்து நம்ம நிறைய பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து பண்ணலாம் இந்த. ஏன்னா வந்து கவுலாம் வந்து நிறைய குட்டி போடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய இது இருக்குது. ஓ அப்படி 2 மீந்துச்சுரா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆமாம், இதுக்கு டோரு எங்கங்க? டோரே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோரு கிராக் பண்ணுவோம். தம்பி டோரை விட்டியாப்பா? ஐயோ, கடைசி 10 கட்டை தாங்க இருக்கு. மறுபடியும் போயிட்டு கட்டை வெட்டணும். ஓகே, டோர் ரெடி பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வந்து நெல்லும் இருக்கு. நெல் வச்சாதான் அந்த கவுல நம்மளை ஃபாலோ பண்ணும். அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இது போட்டுருவோம். எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு மீட் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஒரு மாடு நம்ம ஃபார்ம்லேருந்து காணாமல் போவோம். ஓகே, மாடு எங்க இருக்கு? இல்லையா, ஆடா இருக்கு. எப்பப்பெல்லாம் வந்து ஆடு பாக்குறனோ அப்பெல்லாம் மாடு சிக்கும். எப்பப்பெல்லாம் மாடு பாக்குறனோ அப்பெல்லாம் ஆடு சிக்கும். நான் மாடு பாக்குறேன், எல்லாம் ஆடா இருக்கும் பாருங்களேன். ஓகே, ஒரு மாடு கூடவா இல்ல? எங்கேயா இருக்க தம்பி? ஒரு மாடு பார்த்தா போதுங்க, அது பக்கத்துல இன்னொரு மாடு. ஓ பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஒரு மாடா 2 மாடா? ஓ 2 மாடு இருக்கு. ஓகே தம்பி, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை வளர்க்குறேன், அடாப்ட் பண்ணிக்கிறேன் உங்க 2 பேரையும். வாங்கடா வாங்கடா, பக்கத்துல தான்டா இருக்கு வீடு. வாங்கடா வாங்கடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. கிட்ட வந்தாச்சு. டேய் எங்கடா அவன்? இன்னொரு மாடு காணுங்க. இது உள்ள ஸ்டக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, உள்ள இருக்கியா? ஆமா, உள்ள மாட்டிக்கினான். அப்பப்போ மாட்டிங்கடா. ஓகே வாங்க வாங்க வாங்க, இது வந்துச்சு நம்ம ஃபார்ம் கிட்ட. வாங்க வாங்க வாங்க. எங்கடா வாங்கடா. ஓகே ஓப்பன் பண்ணு. டேய் நீங்க எங்கடா வரீங்க? டேய் இது கவ் ஃபார்ம்டா. ஐயோயோ, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. சரி போடுவோம். கவ் ஃபார்ம் ஆனது மறுபடியும் மாட்டிக்கினானுங்க. டேய் ஒருத்தனா வாங்கடா உள்ள. டேய் தம்பி, ஒருத்தனா வாங்கடா, ஒருத்தனா வாங்கடா. ஃபர்ஸ்ட் நீ வா. ஐயோயோ, ஒருத்தனா வாங்கடா. இப்போ வாங்கடா. எனக்கு எது தேவையோ அது மட்டும் உள்ள வர மாட்டேங்குதுடா. இப்போ ஒருத்தனா வாங்கடா. மறுபடியும் மாட்டினானுங்கடா, வெறுப்பத்துறானுங்களே. பேசாம இது வந்து கோட் ஃபார்ம் ஆகிட்டோமா? வேணாம் வேணாம், ஒருத்தனா வாங்கடா. இப்போ வாங்கடா. இப்பதானே கரெக்டா வரானுங்க. ஓகே, பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஓகே, கலந்த கலவையாவே இருக்கட்டும். கவும் இருக்கட்டும், கோட் இருக்கட்டும், 2 பேருக்குமே ஃபீட் பண்ணுவோம் தம்பி. ஓகே, எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல நிறைய குட்டிங்க இருக்கும். ஸோ அப்புறம் வருவோம். ஓகே, கூடி சீக்கிரமாகவே இந்த ஃபார்ம் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படும். ஏன்னா வந்து கவ்வும் கோட்டும் ஒரே ஃபார்மில் இருக்கிறது வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஸோ பார்ட் 4ல் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். ஓகேங்க, நம்ம வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி வீடு கட்டியாச்சு, அக்ரிகல்ச்சரும் பண்ணியாச்சு, ஒரு கவ் ஃபார்மையும் நட்டாச்சு. ஐ மீன் சாரி, உருவாக்கியாச்சு. அப்பப்போ தமிழை மாற்றி மாற்றி பேசுகிறேங்க, என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, வந்து நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 4ல் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்ட் 4ல் சொல்கிறேன். இந்த வீடியோ அந்த அளவுக்கு லென்த்தாக போல, பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு எந்த கஷ்டமே படாமல் கரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். சரி ஓகே காய்ஸ், நம்ம டிஸ்கார்ட்ல யாருன்னா ஜாயின் பண்ணலனா கீழே லிங்க் இருக்கு, நம்ம சேனல்ல பயோல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். என்னோட சேனல் பயோலையும் ஆல்வேஸ் இருக்கு. நீங்க எப்போனாலும் எனக்கு டிஎம் பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா நம்ம ஜாலியா நம்ம அது ஒன்னா ஜாயின் பண்ணி ஜாலியா ப்ளே பண்ணலாம். ஸோ கடைசியா நம்ம யூடியூப் வீடியோல வர ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. ஸோ அதே மாதிரி பெல் ஐக்கானும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரும். அப்போதானே நீங்கள் தொட்டு பார்ப்பீங்க. ஸோ அதுமாரி பெல் ஐக்கான்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா அதாவது கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டியது இண்டில் சொல்றேன் பாருங்க. ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்களை பார்ட் 4ல பார்க்குறேன்.